காத்தார். அல்லேலூயா. உங்களெல்லாம் பாதுகாக்கலையோ? ரொம்ப குறைவா சொல்றீங்க, பயந்து சொல்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் பாதுகாப்பும் கொஞ்சம் தீங்கும் வந்ததோ, ஆனாலும் திராணிக்கு மிஞ்சி சோதிக்கிறவரே இல்லை. இமைப்பொழுது கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். சங்கீதங்கள்ல வாசிக்கிறோம், ராத்திரியில அழுக தங்கும், விடியற் காலத்தில், விடியற் காலம்னா 12 o'clock, ராத்திரினா 7 o'clock. 7க்கும் 12க்கும் எவ்வளோ நேரம் சார்? உங்களை பிரசங்கம் பண்ண கூப்பிட்டோம், இந்த கணக்கு எல்லாம் எங்களுக்கு சொல்லாதீங்க. 5 மணி நேரத்தில் நம்ம துக்கத்தையும் கண்ணீரையும் வேதனையும் மாற்றுகிறவர். அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்மோடு கூட இந்த வருடம் முழுவதுமாய் நடத்தினார். வரப்போகிற புதிய ஆண்டிலும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் வித்தியாசமான பாதையிலே நடத்துவார். ஒரு கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பதாய் ஒரு 10 நிமிடங்கள் இருக்கிற இடங்களில் அப்படியே எழும்பி நின்று ஒரு 10 நிமிடங்கள் கர்த்தரை நம்ம உள்ளத்தின் ஆழத்தில் ஆராதித்தவர்களாக கர்த்தருடைய வசனத்திற்குள்ளே நம்ம கடந்து போவோம். இருக்கிற இடங்களில் எழும்ப முடிஞ்ச நம்ம எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காக, தகப்பனே, இந்த 2025ஆம் ஆண்டின் கடந்த டிசம்பர் மாதத்தை கண்டனா, இந்த கடந்த ஜனவரி மாதத்தை கண்டனா, இந்த டிசம்பர் மாதம் இன்னைக்கு வரைக்கும் ஜீவனோடு இருக்கிறேன், என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாத்தீர் என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்த போகிறோம். அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வேதம் சொல்லுகிறது, நாம் நிற்கிறதும் நிர்மூலமாகாது இருக்கிறதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. எத்தனை ஆபத்துகள், எத்தனை விபத்துகள், எத்தனை சத்துருவின் கிரியைகள், எத்தனை வியாதிகள், எத்தனை பலவீனங்கள். சகோதரா, நீ என்றைக்கோ மரித்து போயிருக்கணும். சகோதரி, என்றைக்கோ உன்னுடைய குடும்பம் இல் பொருளாக்கப்பட்டிருக்க வேண்டுமே. ஆனால் ஜீவனோடும் பலனோடும் காத்தது ஒரு கிருபை. நம்மை ஜீவனோடு உயிரோடு காத்தது ஒரு கிருபை. அந்த கிருபையை நம்ம மிஸ்யூஸ் பண்ண வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, பொய்யான மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு கிடைக்கிற கிருபையை போக்கடித்து விடுவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, என் கிருபையை நான் என்னைக்கும் உதாசீனப்படுத்திட மாட்டேன். என் குடும்பத்துக்கு வர்ற கிருபையை நான் இழந்து போக மாட்டேன். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரே, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை கடந்த இந்த 2025ஆம் ஆண்டின் கடந்த மாதங்களிலே நாம பார்த்தவர்கள் இந்த நாட்களில் இல்லாமல் போயிருக்கிறாங்க. ஆனா உன்னையும், உன் புருஷனையும், உன் மனைவியையும், உன் பிள்ளைகளையும், உன் பேர பிள்ளைகளையும், உன் வேலையையும், உன் ஊழியத்தையும், உன் தொழில்களையும், உன் படிப்பையும் கர்த்தர் நேர்த்தியாய் தம்முடைய கரத்திற்குள் வைத்து நடத்தினதற்காக ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறையா. இந்த வருஷம் முழுசும் எங்களை காப்பாற்றினதுக்கு நன்றி. இந்த வருஷம் முழுசும் எங்களை நடத்தினதற்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபையால் எங்களை மறைத்ததற்கு நன்றி என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். அவர் யெகோவா ஈரே, தேவைகளை சந்திக்கிற தேவன். யெகோவா நிசி, ஜெயக்கொடி ஏற்றுகிற தேவன். யெகோவா ஷாலோம், சமாதானத்தின் கர்த்தர். யெகோவா ஷம்மா, கூடவே கடந்து வருகிறவர். அவர் எல்ரோயி, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன், காண்கின்ற தேவன். இன்னைக்கு நம்மோடு கூட நம்மை நடத்தி இருக்கிறார். எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே, எங்கள் கேடகமே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா. எல் ஷடாய், எந்தன் துணை நீரே, வாழ்வின் கேடகம். எல் ஷடாய், எந்தன் துணை நீரே, வாழ்வே கேடகம். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே, என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே, எந்தன் வாழ்வே பலன் நீரே, எந்தன் வாழ்வின் பலன் நீரே.
எல்ஷடாய் எந்தன் துணை நீரே. வாழ்வே கேடகோ இம்மட்டும் என்னை காத்து நடத்திய எபினேசரை ஸ்தோத்திரம். இம்மட்டும் என்னை காத்து நடத்திய எபினேசரை ஸ்தோத்திரம். எந்த நாளோ கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எந்த நாளோ கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எல்ஷடாய் எந்தன் துணை நீரே. வாழ்வே கேடகோ எல்ஷடாய் எந்தன் துணை நீரே. என் வாழ்வின் கேடகோ காலை தோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். காலை தோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். எந்த நாமம் அடைக்கலாம். எந்த நாமம் எந்த நன்மம் உமது சேட்டை அடைக்கலாம். துணை நீரே. வாழ்வின் கேடகோ எல்ஷடாய் எந்தன் துணை நீரே. வாழ்வே கேடகோ. இந்த நாள் இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் எல்ஷடாய் சர்வ வல்ல தேவனாய் கேடகமாய் நமக்கு வந்த எத்தனை ஆபத்துகள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை தீங்குகள், சத்துருவின் சதித்திட்டங்கள், சத்துருவின் எல்லா கிரியைகளுக்கும் ஆண்டவர் நம்மை நீங்களாக்கி மீட்டதற்காய் எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. we praise you Lord, we praise you Lord. துதிக்கு பாத்திரரே நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் அரணான கோட்டையே, எங்கள் தஞ்சமே, எங்கள் வெண்கல அரணே, எங்கள் இரும்பு தாழ்பாலே, we praise you Lord. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீர் இல்லாவிட்டால் என்றோ நாங்கள் அழிந்து போயிருப்போமே. உம்முடைய கிருபை எங்களை தாங்கி பிடித்ததையா. எங்கள் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுதெல்லாம் உம்முடைய வலது கரம் எங்களை தாங்கி பிடித்ததே. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, ஒருவேளை உம்முடைய வலது கரம் இல்லாவிட்டால் என்றைக்கோ நாங்கள் மண்ணோடு மண்ணாய் மறைந்து போயிருப்போம். என் அருமை சகோதரியே, எத்தனை வியாதிகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை டாக்டர்கிட்ட போய் எத்தனை மருத்துவ சிகிச்சைகள், ஆனாலும் இன்றைக்கு நீ பலனோடு இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை நான் உனக்குள்ள தருவேன். உன் கால்களை மான் கால்களாய் மாற்றுவேன். அத்தனை பலவீனங்களிலும் பலனை ஊற்றுவேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உள்ளத்தினாடத்திலிருந்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எத்தனை அவமானங்கள் ஆண்டவரே, எத்தனை அவமானங்கள். எங்க வீட்டில் எங்க சுற்றிலும் இருக்கிற உறவுகளுக்கு மத்தியில நாங்க நிராகரிக்கப்பட்ட ஆண்டவரே, கூனி குறுகி அசிங்கப்பட்டு நின்றோம். எந்த இடத்துல தலை கவிழ்ந்தோமோ அதே இடத்தில் எங்கள் தலைகளை உயர்த்தி வைத்தீரே.
எங்கள் முகங்கள் வெட்கப்படாமல் எங்களை காத்தீரே. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நீர் மாத்திரம் ஆராதனைக்குரியவர். நீர் மாத்திரம் ஆராதனைக்குரியவர். அல்லேலூயா தேவனுக்கே. அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா தேவனுக்கே. அல்லேலூயா ராஜனுக்கே. தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். எல்லா கைகளை உயர்த்தி ஆராதனை அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. எத்தனை பாரங்கள், எத்தனை சுமைகள். வேதம் சொல்லுகிறதே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என் இடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஓ சுமைகளை லகுவாக்குறவர் இன்றைக்கு நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். உன்னுடைய பாரங்களை குறைக்கிறவர் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். 81ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, நான் அவன் தோளை சுமைக்கு நீங்களாக்கி மீட்டு விடுவேன். எல்லா பாரங்களையும் நீக்கி போடுகிறவர், துன்பங்களையும் வேதனைகளையும் கவலைகளையும் கலக்கங்களையும் நீக்குகிற ஒருவர் இன்னைக்கு நம் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறாரே. என் மகனே, என் மகளே, நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். ஆண்டவரே, நாங்கள் மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நாங்கள் மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே
தகப்பனே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் எங்களுக்காய் பூமியில் அவதரித்து எங்களை உயர்த்த வேண்டும் என்பதற்காக தன்னையே சிலுவையின் மரணம் வரைக்கும் தாழ்த்தி எல்லா சாபங்களையும் எல்லா ரோகங்களையும் எங்களுக்குரிய எல்லா தீங்கையும் வியாதியையும் வேதனைகளையும் ஏற்றுக்கொண்டு எங்களுக்காய் மரித்து இன்றும் ஜீவனோடு இருக்கிற உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலே எங்களை சுத்திகரித்துக் கொள்வதற்காய், எங்களை சீர்படுத்திக் கொள்வதற்காய் இந்த ஆலய வளாகத்தில் கடந்து வந்திருக்கிறோம் ஐயா. நெறில்லாத இடம் வறுமையாய் கடந்து போகும் எம்மாவூர் சீடர்களுக்கு மத்தியிலே கடந்து வந்து பொழுதும் போயிற்று ராத்திரியுமாயிற்று ஒரே இரவு தங்கியிரும் என்று அழைத்த போது அவர்கள் மத்தியில் கடந்து வந்து வேதத்தை விளக்கி சொல்லும் பொழுது அவர்களுடைய உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரிந்தது. அதே வல்லமையின் ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையில் அழைக்கிறோம். எங்க மத்தியில் இறங்கி எங்களை மறைக்கிறதற்காக நன்றி. உம்முடைய சக்கினா மகிமை, உம்முடைய விசேஷித்த ஆளுகை, உம்முடைய பிரசன்னம் எங்களை மறைக்கட்டும் ஐயா. இந்த வேதத்திலே புதைந்து கிடக்கிற அநேக ரகசியங்களை அறிந்து கொள்ள அமர்ந்திருக்கிற சபையாகி எங்கள் அத்துணை நபர்களுடைய மனக்கண்களையும் திறந்தருளும். சத்தியத்தை கேட்கக்கூடாதபடி சிந்தையை மாற்றுகிற, செவிகளை அடைக்கிற சோம்பலின் ஆவி, அசட்டையின் ஆவி, நிர்விசாரத்தின் ஆவி, தூக்கத்தின் ஆவியை, சோம்பலின் ஆவியை போடுகிற சகல வான மண்டலத்தின் பொல்லாதாவியின் சேனையே, இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் உன்னை கடிந்து கட்டுகிறோம். வல்லமையின் ஆவியானவர் எங்களோடு இடைபடும். உம்முடைய சத்தத்திற்கும் உம்முடைய சித்தத்திற்கும் எங்களை விட்டு கொடுக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். உட்கார்வோம். இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வருட கடைசியின் இந்த சுத்திகரிப்பின் ஆராதனையில் இந்த முதல் நாளில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் ஏற்படுத்தி கொடுத்த நல்ல தருணத்திற்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். முன்கூட்டியே எனக்கு நல்லதொரு அழைப்பை கொடுத்து அருமையான சபை போதகருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை நடத்துவார். இப்படிப்பட்ட கூடுகையெல்லாம் நம்ம சர்ச்சில், அதாவது நீங்கள் ஊர்ல எல்லாம் போனீங்கன்னா ஒன்னாம்பேல் அடிக்கும் போதே எல்லாம் ஒன்னாம்பேல் அடிச்சுட்டு ஒன்னாம்பேல் அடிச்சுட்டு அப்படி அப்படின்னு எல்லாத்தையும் உசுப்பி விட்டு 2ஆம் பேலுக்கெல்லாம் வந்து உட்காந்துரும். ஆனால் இங்கெல்லாம் ஹஸ்பண்டும் வேலை, ஒய்ஃபும் வேலை, பிள்ளையும் வேலை. எத்தனை பெல் அடித்தாலும் காதலெல்லாம் கேட்காது, காதுகள் எல்லாம் விருத்த சேதனம் பண்ணப்படாது. இல்லை அப்படி ஐ கரெக்ட்? எஸ் இப்படி, நோன்னா இப்படி. ஆமாம் இல்லையா? ஆமாங்க. நம்ம சர்ச்செல்லாம் அப்படி பாருங்க, கிறிஸ்மஸ்க்கு கொஞ்சம் கேப் இருந்துச்சா நீங்கள்லாம் கட்சி போட்டு இடம் பிடிக்கணும் இல்லை? ஆனால் இப்படிப்பட்ட கூடுகைகள்லாம் யாரும் வரமாட்டாங்க, வேலை பிஸ்னஸ் அப்படின்னு. ஆனால் ரொம்ப கடைசி காலங்களுக்குள்ளே சென்று கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தை சொல்லி நான் கடந்து போகிறேன். கர்த்தருடைய வருகை மிக சமீபம். 1ஆம் வருகையாகிய அவருடைய பிறப்பை கொண்டாடின சபையே 2ஆம் வருகையை மறந்து விடாதே. சீக்கிரம் வரப்போகிறார். கிறிஸ்தவர்களாகிய உங்களையும் என்னையும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளை பரலோக ராஜ்யம் அழைத்து செல்ல சீக்கிரம் வரப்போகிறார். வருவேன் என்று சொன்னவர் இதோ வந்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? Are you believe? அல்லேலூயா. அவர் சீக்கிரம் வரப்போகிறார். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பரலோகம் அழைத்து செல்ல. நாமளும் நம்ம குடும்பமும் பரலோகம் போவோமா? இதுதான் கேள்வி. அப்படி போனோம்னா நம்ம என்ன செய்யணும்? அதை தான் இந்த 2 நாள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வரப்போறாராம், அவருடைய முதல் வருகை குறித்து யோவான் ஸ்நானகன் சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்களேன். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ ஆவியாத அக்கினியில் சுட்டெரிப்பார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சபையை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். வருகிறவர் தூற்றுக்கூடையோடு வரப்போகிறார். ஏன் தெரியுமா? உலகத்தை அள்ளி தூற்ற இல்லை. நீங்க நல்லா கவனிக்கணும். புறஜாதிகளை அள்ளி தூற்ற இல்லை. யாரை தூற்ற போறாரு? நம்ம ஈசிஐ சபையை. ஈசிஐ சபையை மட்டுமான்னு கேட்காதீங்க, கிறிஸ்தவங்களை இல்லை. இன்னைக்கு ராதாநகர் குரோம்பேட்டி ஈசிஐ சர்ச்சியை ஏசப்பா வரும்போது தூற்றுக்கூடையில் அள்ளி தூற்றுவார்.
இதுல நல்ல கோதுமை மணிகள் எல்லாம் பரலோகம் என்ற களஞ்சியத்தில் சேர்க்கப்படும். இந்த வேஷம் போட்ட போலித்தன கிறிஸ்தவ வாழ்க்கை, பண்டிகை கிறிஸ்தவம் இல்ல, பாரம்பரிய கிறிஸ்தவம், பெயர் கிறிஸ்தவம், கம்யூனியன் கிறிஸ்தவம், கல்லற கிறிஸ்தவம் உண்டு தெரியுமா? கல்யாணம் பண்ணும்போது சர்ச்சை எட்டி பார்த்தவங்க அதோட பெட்டியை தூக்கிட்டு வந்து சர்ச்சுக்குள்ள வைப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்கு. அதுக்கு பேர் தான் கல்லற கிறிஸ்தவம், கல்யாண கிறிஸ்தவம், கல்லற கிறிஸ்தவம். இதுக்கெல்லாம் பேர் பதர். இந்த பதர் எல்லாம் அவியாத அக்கினியில் சுட்டெரிக்கப்படும். சபையே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வருகையிலே அவர் தூற்றும் போது நீங்களும் நானும் நம்முடைய சபையும் குடும்பமும் பரலோகம் என்ற களஞ்சியத்தில் நல்ல கோதுமை மணிகளாய் சேர்க்கப்படுவோமா? இல்ல வெறும் பதரா போலித்தன கிறிஸ்தவத்தோடு போலித்தன கிறிஸ்தவமாய், பெயர் கிறிஸ்தவமாய், பாரம்பரிய கிறிஸ்தவமாய் நாம் பதராய் சுட்டெரிக்கப்படுவோமா? ஒரே ஒரு கொஸ்டினோடு வேதத்திற்குள்ள போலாம். நீங்க இந்த ராத்திரி வேளையில, இந்த வருடத்தின் கடைசி நாட்கள்ல, ஆண்டவருடைய வருகையின் கடைசி நாட்கள்ல எல்லா கிறிஸ்தவர்களும் உள்ளத்துல ஒரு கேள்வி எழுப்பணும். நான் நல்ல கோதுமை மணியா இல்ல போலித்தன பதரா? நான் களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகிற கோதுமை மணியா, சுட்டெரிக்கப்படுவதற்கு கூட்டி சேர்க்கப்படுகிற பதரா? நான் யாரு? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சாதான் நமக்கு பரலோகமா? சும்மா சொல்லுங்க. என்னமோ சொன்னா கூட வாய் சுற்றுறோம் போல நம்ம எல்லாம் பயப்படுறோம்ல. இல்லைங்க, அதை சொல்லக்கூட கூடாது. அவ்வளோ பயங்கரமான இடம். எனக்கு பரலோகமா இல்ல நரகமான்றதை நான் டிசைட் பண்ணணுங்க. என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி நாம் கோதுமை மணியா அல்லது பதரா? நல்ல கோதுமை மணிகளாய் வாழ்ந்து பரலோகம் என்ற களஞ்சியத்தில் சேர்க்கப்பட ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற தகுதி என்ன? இன்றைக்கும் நாளைக்கும் வேதத்துல நீங்கள் அறிந்திராத, வேதத்தில் ஒளிந்து கிடக்கிற சில நல்ல கோதுமை மணிகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றும் நாளையும் வேதத்தில் ஆண்டவருக்காய் வாழ்ந்து தன் பிள்ளைகள், பேர பிள்ளைகள் என்று தலைமுறைக்கு விசேஷித்த ஆசீர்வாதத்தை சேர்த்து பரலோகத்திற்கென்று நியமிக்கப்பட்ட கோதுமை மணிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு ஒரு கோதுமை மணியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு முன்னால ஒரு வசனம் வாசிங்களேன். ஏசாயா 43 அதிகாரம் 4 வசனம். இந்த முதல் நாள் கூட்டத்தில் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற அழகான ஒரு வாக்குத்தத்தம். யாராவது ஒருத்தர் எடுத்தீங்கன்னா நீங்க வாசிக்கலாம், இல்ல நானே அதை சொல்லிடுவேன். ஏசாயா 43 அதிகாரம் 4 வசனம் பாருங்களேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். போதுங்க, இந்த முதல் நாள் கூட்டத்தில் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற அழகான ஒரு வாக்குத்தத்தம். சகோதரா, சகோதரி, வாலிபர்களே, பெரியோர்களே, கிறிஸ்தவ குடும்பமே, கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். உன் குடும்பம் என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றது. உன் பிள்ளைகள் என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றார்கள். உன் வேலை என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றது. நீ செய்கிற தொழில் என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றது. உன் ஊழியம் என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றது. உன் படிப்பு என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றது. அல்லேலூயா. நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். இந்த பைபிள்ல உள்ள அத்துணை வாக்குத்தத்தங்களும் சூழ்நிலைகளுக்கு ஏற்றார் போல் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள். இந்த வாக்கை ஏன் கொடுத்தார் தெரியுமா? நான் உங்களுக்கு ரீசன் கொடுக்கிறேன். The Bible scholar says, வேதத்திற்கு பின்னணியும் உண்டு. என்ன இந்த வாக்கு கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம்? அந்நாட்கள்ல சுற்றிலும் இருந்த எல்லா தேசத்து மக்களும், இஸ்ரேல் ஒரு குட்டி நாடு, அந்த காலத்திலையும் குட்டி தான், இந்த காலத்திலையும் குட்டி தான். ஆனா இந்த குட்டி நாடு தான் உலகத்துல உள்ள எல்லா நாடுகளின் கண்களிலையும் விரல விட்டு ஆட்டிட்டு இருக்கு. அவ்வளோ பேரும் பயந்து பயந்து பார்த்துட்டு இருக்கா, என்ன பண்ணிடுவாங்களோ. அவன் பாத்ரூம் போனா கூட கண்காணிச்சுட்டு இருக்கிறான் மற்ற நாடுகள் எல்லாம். இஸ்ரேலுக்கு அப்படி ஆண்டவருடைய மகிமை பாருங்க. சுற்றிலும் இருக்கிற தேசத்து மக்கள் இழிவாய் கருதி, வெறுத்து, ஒதுக்கி, அருவருப்பாய் எண்ணி இஸ்ரவேலை ஓரம் கட்டி விட்டார்கள். கலங்கி போயிருக்கிறார்கள் இஸ்ரவேலர்கள். அத்துணை சுற்றிலும் இருக்கிற தேசத்தால், மக்களால் நாங்கள் நிராகரிக்கப்பட்டு அருவருக்கப்படுகிறோமே, கலங்கி போயிருக்கும் போது கர்த்தர் ஏசாயாவை அனுப்பி சொல்லுகிறார், என் பிள்ளைகளாகி இஸ்ரவேலே, சுற்றிலும் இருக்கிற இந்த பக்கம் பாபிலோன், அந்த பக்கம் அசிரியா, அங்க சீரியா, இங்க ஈஜிப்ட், இவங்களால நிராகரிக்கப்பட்டு அருவருக்கப்படுகிற இஸ்ரவேலே, அத்துணை ஜனங்களாலும் நீங்கள் நிராகரிக்கப்பட்டு அருவருக்கப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என் பார்வைக்கு அருமையாய் இருக்கிறபடியால் கனம் பெற்றீர்கள்.
எல்லா ஜனங்கள் பார்க்கும்போது உங்களை அருவருக்கிறார்கள், வெறுக்கிறார்கள், ஒதுக்குகிறார்கள். ஆனால் நீயோ என் பார்வைக்கு அருமையா இருக்கிறபடியால் கனம் பெற்றாய். ஆக கர்த்தர் அவர் பார்வைக்கு அருமையாய் மாற்றி கனப்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் பார்வைக்கு அருமையாய் மாற்றி கனப்படுத்துகிறவர். பாருங்க, ஆண்டவர் பார்வை வேறு, மனுஷன் பார்வை வேறு. சரியா? மனுஷன் பார்வையை முதல்ல சொல்லட்டுமா? ஒரு 10,000 பட்டு புடவை கட்டியிருந்தா, 10 பவுன் நகை போட்டிருந்தா, சூப்பர் கார் வச்சிருந்தா, 2 வீடுன்னா கல்லுல கட்டின வீடு, நீங்க வேற மாதிரி வீடு எல்லாம் நினைச்சுக்க கூடாது. சரியா? 2 வீடு வச்சிருந்தா, நிலம் வச்சிருந்தா, சொத்து வச்சிருந்தா, நீங்க சர்ச்சை சண்டே முடிச்சுட்டு போகும்போது தேடி வந்து தோத்திரம் போடுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? ஆண்டி தோத்திரம், அக்கா தோத்திரம், மாமா தோத்திரம், அங்கிள் தோத்திரம். போன வாரமே தேடின உங்களை காணலையே. ஆனா இதுல ஒண்ணுமே பணம், வசதி, அந்தஸ்து, அழகு, மேன்மை எதுவும் இல்லாம சென்னை பாஷையில சொல்றேன், ஒரு பீத்தையா கடந்தா ஒருத்தரும் கண்டுக்கிட மாட்டாங்க. ஒரு வயசான பாட்டியோ தாத்தாவோ எல்லாருக்கும் கை கூப்பி தோத்திரம் போடுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? அதுக்கு ரியாக்ஷன் எப்படி வரும் தெரியுமா? மற்றவங்க கிட்ட இருந்து என்ன பாருங்களேன், இப்படி திரும்பி ஆமாவா இல்லையா? இல்லை, நீங்க ஆமானா இப்படி தலையாட்டுங்க, இல்லைன்னா இப்படி. கொஞ்சம் கனத்துக்குரியவங்களா இருந்தா தோத்திரம் போய் தேடி போட்டு வருவாங்க. அதுல ஒண்ணுமே இல்லை, யூஸ்லெஸ், இது பிரயோஜனம் இல்லைன்னு அவங்க போட்ட தோத்திரத்துக்கு நம்ம கையெல்லாம் எடுத்து தோத்திரம் போட மாட்டோம். அவ்வளோ நல்லவங்களாம் இன்னும் மாறிடல. அப்படியே திரும்பி தலைய அப்படியே சரி அப்படின்னு போய்கிட்டே இருந்துருவோம். இதுதாங்க உலகம். பணம் இருந்தா மதிக்கும், இல்லாட்டா காலு கீழே போட்டு மிதிக்கும். சூப்பரா இருக்குல்ல ரைமிஸ்? இல்ல, உலகம் இதான் சார். மனுஷ பார்வை அழகு, அந்தஸ்து, பணம், மேன்மை, தாளந்து. உங்க கூட பிறந்தவங்க கூட வசதி வாய்ப்பு இல்லைன்னா, பணம் இல்லைன்னா வீட்டு பால் காய்ப்புக்கு கூப்பிட மாட்டான். கடைசியா போன்ல சொல்லி, அந்த பக்கம் தான் வந்தேன், மறந்துட்டேன், கொஞ்சம் தப்பா நினைச்சுக்கிடாம வந்துடுங்க. இல்ல, உலகம் இரத்த கலப்பு கூட பணமும் அந்தஸ்து இல்லைன்னா மதிக்காது. உலகம் பார்க்கறதெல்லாம் பணம், அந்தஸ்து, மேன்மை, எல்லாம் தாளந்து, உயர்வு. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. பணம் இல்லையா, அழகு இல்லையா, மேன்மை இல்லையா, சொந்த வீடு இல்லையா, காரு பங்களா இல்லையா, எந்த தாளந்தும் இல்லையா, என் பிள்ளையே நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டேன். உலகம் பார்க்கும் விதமாய் பார்க்கிறவர் ஆண்டவர் அல்ல. தோற்றத்தை பார்த்து தீர்ப்பு கொடுக்கிறவன் மனிதன், ஆனால் உள்ளத்தின் ஆழத்தை பார்த்து தீர்ப்பு கொடுக்கிறவர் கர்த்தர். இன்னைக்கு சொல்றாரு, நீயும் உன் குடும்பமும் என் பார்வைக்கு அருமையாயிருக்கிறபடியால் கனம் பெற்றாய். எந்த இடத்துல நிராகரிக்கப்பட்டு, எந்த நண்பர்களுக்கு மத்தியில, சொந்த பந்தங்களுக்கு மத்தியில, எந்த விசுவாசிகளுக்கு மத்தியில, எந்த தெருவில் நீ அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு, எந்த வசதி வாய்ப்பு உயர்வு இல்லைன்னு கூனி குறுகி கண்ணீர் விட்டு கதறி அழுது வெட்கப்பட்டு தலை கவிழ்ந்தாயோ, அதே இடத்துல கர்த்தர் உன் தலையை உயர்த்தி உன்னை அவர் பார்வைக்கு அருமையாய் மாற்றி கனப்படுத்துவார். நீ விசுவாசித்தால் அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்ற. நல்ல கோதுமை மணியாய் நாம வாழ்ந்து ஆண்டவர் பார்வைக்கு அருமையாய் இருந்து கனம் பெறணும்னா ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற தகுதி என்ன? இன்னைக்கு பைபிள்ல இருந்து ஒரு வித்தியாசமான, நீங்கள் அறிந்திராத ஒரு கோதுமை மணியை உங்களோடு நான் ஷேர் பண்ண விரும்புறேன். என்னோடு கூட வேதத்துக்கு வாங்க. 1 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை அப்படி திருப்பி வைங்களேன். 1 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ஒருவேளை நீங்க எடுத்தீங்கன்னா அதை வாசிக்கலாம். அந்த முதல் லைன் பாருங்களேன். 1 நாளாகமம் 6:33. கோகாத்தியரின் குமாரரில் ஏமான் என்னும் பாடகன். அப்படியே நிறுத்துங்களேன். நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிற இன்னைக்கு இந்த முதல் நாள் கூட்டத்தில், இந்த சுத்திகரிப்பின் கொடுகையில் உங்களோடு கூட வைக்க விரும்புகிற அந்த கோதுமை மணி, நீங்கள் அறிந்திராத வேதத்தில் ஒளிந்து கிடக்கிற ஒரு கோதுமை மணி, ஏமான் என்னும் பாடகன். இவன் பேரு ஏமான். பைபிள் கொடுக்கிற பட்டம் பாடகன். He is a worship leader. இவன் ஆண்டவர் ஆராதிக்கிறவன். இவனை பற்றி நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாருங்க, இந்த வேதத்துல எந்த தேவ பிள்ளைகளும், எந்த பரிசுத்தவான்களும், எந்த ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனிதர்களும் தன் வீட்டிற்கு சேர்த்து வைக்காத, தன் பிள்ளைகளுக்கு தலைமுறைக்கு சேர்த்து வைக்காத விசேஷித்த ஆசீர்வாதத்தை இந்த வேதாகமத்திலேயே இந்த ஒரே ஒரு மனுஷன் மட்டும்தான் சேர்த்து வச்சான்.
எப்படி ஆண்டவர் இந்த ஏமானையும் அவன் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் தலைமுறையை தாம் பார்வைக்கு அருமையாய் கருதி கனப்படுத்தினார். இவன் எப்படி இவன் தலைமுறை கோதுமை மணியாய் வாழ்ந்தது என்பதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாருங்க, இந்த ஏமானுக்கு பைபிள் கொடுக்கிற பேரு பாடகன். ஏமான் என்னும் பாடகன். இந்த ஒரு லைனையை நீங்க கவனிக்கணும். சரித்திரம் சொல்லுது, முதல் சாலமோன் ஆலயத்தை கட்டி ஒரு கொயரை ஃபார்ம் பண்றாரு. மியூசிக் டீமு பாடகர்கள்லாம் வைக்கும்போது த ஃபர்ஸ்ட் கொயர் மாஸ்டர் ஏமான். முதல் கொயர் மாஸ்டர் யாருன்னா ஏமான். மறந்துடவே செய்யாதீங்க, வேதத்தின் முதல் கொயர் மாஸ்டர் இவர். இப்போ இவன் தலைமுறை எப்படி ஆசீர்வதிக்கிறார் மறுபடியும் சொல்றேன். இந்த வேதாகமத்துல எந்த மனிதனுடைய குடும்பமும் ஏமானை போல ஆசீர்வதிக்கப்படவில்லை. த ஸ்பெஷல் மேன் ஏமான். யாரும் எந்த பரிசுத்த தேவ மனிதனும் பெற்றிராத ஆசீர்வாதத்தை தான் பெற்று தன் பிள்ளைகள் தன் தலைமுறைக்கு தன் குடும்பத்திற்கு சேர்த்து வைக்கிறான். அப்படி என்ன ஆசீர்வாதம் பெற்றான், அப்படி என்ன ஆண்டவர் பார்வைக்கு இவன் அருமையா இருந்து கனம் பெற்றான்றத சொல்றதுக்கு முன்னால இந்த ஏமான் யாரு? எனக்கு டைம் கொஞ்சம் தான் இருக்கு, நான் வசனங்களை அப்படி சொல்லிட்டு போயிடுறேன். நீங்க பிறகு வீட்டில் கூட வாசிக்கிடுங்க. 2 வசனம் கொடுக்கிறேன். 1 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 33 34, 1 நாளாகமம் 6 33 34, 1 சாமுவேல் 1:1. நீங்க வீட்டில் போய் வாசி பாருங்களேன். யார் இந்த ஏமான்? ஒரே ஒரு நிமிஷம் என்ன கவனிங்களேன். அதாவது இவர் சாமுவேல், சரியா? நான் உங்களை ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு தான் இந்த இவரெல்லாம் கை விரல காமிச்சிட்டு இருக்கேன். இல்லாட்டா நீங்க பாட்டுன்னு பிரசங்கம் பண்ற ஊழியக்காரருக்காக பெஞ்சில் உட்காந்து உளுந்து ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிருவீங்க. புது வருஷத்துலயும் உளுந்து ஜெபம் பண்ற வேலை தான் இல்ல, அப்படி இருக்கக்கூடாதுல்ல. இப்ப பாருங்களேன், இவர் பேரு சாமுவேல் தீர்க்கதரிசி. சாமுவேல் தீர்க்கதரிசி யோவேலை பெற்றான், யோவேல் ஏமானை பெற்றான். நான் மறுபடியும் சொல்றேன், உங்களை ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். சாமுவேல் தீர்க்கதரிசியின் மகன் யோவேல், யோவேலின் மகன் ஏமான். அப்ப சாமுவேல் தீர்க்கதரிசிக்கும் ஏமானுக்கும் என்ன உறவு? தாத்தா. அல்லேலூயா. நீங்க எல்லாம் பரலோகம் போயிருவீங்க. ஏன்னா இப்பவுமே சர்ச்சில் உட்காந்துருக்கீங்கல்ல, சில நேரத்தில் இங்க உட்காந்துக்கிட்டே மீன் குழம்பு சட்டியை மூடனா இல்லையா, ஆம்லெட் போட்டனே, ஒருவேளை ஸ்டவ் ஆஃப் பண்ணணும் இல்லையோ, இப்படியெல்லாம் மனசெல்லாம் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்க போய் சாப்பாட்டில் கை வச்சீங்கன்னா உங்க சாப்பாடு கசந்து போயிடும். ஜாக்கிரதை. இங்க நல்ல சாப்பாடு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு போனாதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்பொழுது இவைகள் எல்லாம் கூடனா அந்த முறம் கூட எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் கர்த்தர் கொடுப்பார். நீங்க வசனத்தை கேட்டு வீட்டுக்கு போய் குழம்பு வைக்காம அவசரமா ஒரு புளி தண்ணியை கரைச்சி ஊத்தி உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு சோறு போட்டீங்கன்னா, என்னமா குழம்பு இது, இவ்வளோ டேஸ்டா இருக்கே, இது வரைக்கும் வைக்கலையே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரால் கூடுமா கூடாதா? எஸ், சகலவற்றையும் மாற்றியமைக்கிற கர்த்தர். அல்லேலூயா. பாருங்களேன், இந்த ஏமானுக்கும் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கும் ஏமானுக்கும் உள்ள உறவு தாத்தா பேரன். நிறைய கிறிஸ்தவங்க நிறைய ஊழியக்காரங்க இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி ஃபேமிலியில தலைமுறையில யாரும் ஊழியக்காரன் வரல அப்படின்னு சொல்றாங்க. நோ, சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய மகன் யோவேல் கர்த்தருடைய ஊழிய பணியை செய்யாமல் போகிறான். ஆனா யோவேலுடைய மகன் சாமுவேலுடைய பேரனை கர்த்தர் தெரிந்தெடுத்து கடைசி ஆலயம் இருந்த வரைக்கும் சாமுவேலுடைய பேரன் ஏமானின் தலைமுறையை கர்த்தர் ஊழியத்தில் பயன்படுத்தினார். அன்னைக்கு அண்ணாளுக்கு வாக்கு கொடுத்தார், உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன், தலைமுறை ஆசீர்வதிப்பேன். அதே வாக்கை கர்த்தர் நிறைவேற்றினார். அவர் வாக்கு கொடுத்தால் வாக்கு மாறாதவர், தலைமுறைக்கு அந்த வாக்கை நிறைவேற்றுவார். இந்த ஏமான ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிச்சார்? அதுக்கு முன்னால இன்னொரு காரியம் சொல்றேன் பாருங்களேன். இந்த ஏமான் என்ற பேருக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, வேத பிரமாணத்தை போதிக்கிறவன், பிரமாணத்தை போதிக்கிறவன். பைபிள்ல உள்ள அத்துணை எபிரேய பெயர்களுக்கும் சூழ்நிலைக்கு ஏற்றார் போல தீர்க்க தரிசனமான பொருத்தமான அர்த்தம் உண்டு. ஏமான் என்ற பெயருக்கு வேதத்தை, வேத பிரமாணத்தை போதிக்கிறவன். இந்த பேருக்கு அர்த்தம் நிறைவேறிச்சா? பைபிள் இவனுக்கு கொடுக்கிற பட்டம் ஹீஸ் எ வொர்ஷிப் லீடர். பாடகன்ல சொல்லுது. அப்போ பிரமாணத்தை போதிச்சான்னா எங்க போதிச்சான்? நீங்க பைபிள்ல வாசித்தீங்கன்னா 1 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இந்த பேருக்குரிய அர்த்தம் ஏமானுக்கு எப்படி நிறைவேறுது பாருங்களேன். 1 நாளாகமம் 25:4 கொம்பை துணிக்க பண்ண ராஜாவின் விஷயத்தில்
ஞான திருஷ்டி உள்ள புருஷனாகிய ஏமானின் குமாரர்கள் இவர்கள் அப்படின்னு நிறுத்துங்களேன். ஏமானுக்கு பைபிள் கொடுக்கிற இரண்டாவது பட்டம் என்ன தெரியுமா? முதல்ல 1 நாளாகமம் 6:33 பாடகன், 1 நாளாகமம் 25:4 இவனுக்கு பைபிள் கொடுக்கிற பட்டம் ஞான திருஷ்டி உள்ள புருஷன். உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா ஞான திருஷ்டிக்காரன். உங்களுக்கு தெரியுமா ஞான திருஷ்டிக்காரன்னா? தீர்க்கதரிசி. ஞான திருஷ்டிக்காரன்னா தீர்க்கதரிசி. புரியுதா உங்களுக்கு? சாமுவேல் ஞான திருஷ்டிக்காரன், தீர்க்கதரிசி. ஞான திருஷ்டிக்காரன் என்றால் தீர்க்கதரிசி. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, நீங்க படப்படன் பதில் சொல்லிருங்க, டிலே பண்ண வேண்டாம், எனக்கு லேட் ஆயிட்டு போயிடும்னா. தீர்க்கதரிசினா யாரு? நம்ம எல்லாம் தீர்க்கதரிசி எப்படி தெரியுமா நினைச்சிட்டு இருக்கோம்? சிவப்பு புடவை தயவு செய்து தீர்க்கதரிசி சொல்றேன் நம்பிடாதீங்க, அந்த பாட்டுக்குள்ள போவே மாட்டேன், அதெல்லாம் ஏமாத்துத்தனம். இந்த பாருங்க, தீர்க்க தரிசனம்னா இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி எப்படி நம்புது தெரியுமா? சிவப்பு கலர் புடவையே இதோ தொட்டு கொண்டிருக்கிறார், மஞ்சள் கலர் சட்டையே, எல்லோ கலர் சுடிதர் சகோதரியே இதோ தொட்டு விட்டார், நீ எதிர்பார்க்கிறது வந்து விட்டது. இதுக்கு பேரு தீர்க்க தரிசனம் இல்ல சார், இது ஏமாத்துத்தனம். இதுக்கு பேரு குறி சொல்றது. த பைபிள் சொல்ற தீர்க்க தரிசனத்திற்கு பேர் என்ன தெரியுமா? தீர்க்க தரிசிக்கு பேரு, நல்லா கவனிச்சுக்கோங்க, வேதம் கிடைக்காத காலத்தில், வேதம் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்படாத பழைய நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே தன் கரங்களில் தனக்குள் வாங்கி அந்த தேவ வார்த்தையை அடி பிரளாமல் அப்படியே ஜனங்களுக்கு சொல்லுகிறவன் தான் தீர்க்கதரிசி. அதற்கு மட்டும் பேர் தான் தீர்க்க தரிசனம். அப்போ இன்னைக்கெல்லாம் சொல்றாங்களே சார், அது உண்மையாவே நடந்துருதே. இந்த பாட்டுக்கெல்லாம் நான் போல, அப்புறம் அது வேற மாதிரி எல்லாம் போயிடும். சரியா? நான் உண்மையை உங்களுக்கு சொல்றேன், நீங்க அறிந்து கொள்ளுங்கள், ஏமாந்துராதீங்க. இந்த டிவியில போனா இந்த சொல்லிட்டாரு, என்ன பத்தி சொல்லுவாரு. நீங்க பாருங்களேன், நிறைய கிறிஸ்தவங்க சர்ச்சில் உபவாச கூட்டம் இருக்கும், இதுக்கு வராது. ரெண்டாவது, நம்ம இந்த வீடுகள் நிறைய பேருக்கு ஃபேமிலி டாக்டர்ஸ் உண்டு. அவங்க கிட்ட போனாதான், எங்க ஊசி போட்டாலும் ஃபேமிலி டாக்டர்கிட்ட போனாதான் சுகம் கிடைக்கும். அவர் 5 ரூபா ஊசி போட்டா கூட சுகம் கிடைச்சிடும். அது நம்ம மென்டலி அது நம்ம டிசைட் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஃபேமிலி ஊழியக்காரங்களை வச்சிருப்பாங்க. இந்த அவர்கிட்ட போனா, ஐயோ ஏங்க இன்னைக்கு நீங்க சர்ச்சுக்கு வரல உபவாச கூட்டத்துக்கு? இந்த அந்த ஊழியக்காரர் ஜபத்துக்கு போனேன், சாபம் பிடிச்சுக்கோ, ஜாக்கிரதை. வான் சர்ச்சை விட்டுட்டு, வான் கையில் இருக்கிற பைபிளை விட்டுட்டு, வான் ஆராதனையை விட்டுட்டு, இந்த அவன் காலடியில் உட்கார்ந்தேன், இந்த அங்க ஒருத்தன் குறி சொல்றான், இந்த ஒருத்தன் பரவசம் மூட்டுறான்னு போனேன், அவனுக்கும் சாபம், உனக்கும் சாபம். இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி வேதத்தை சரியாய் புரிந்து கொள்ளவில்லை, மேலோட்டமாய் பார்த்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்க வேதம் கிடைக்காத காலத்துல தாங்க தீர்க்கதரிசி. வேதம் இல்லாத, அதாவது புதிய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனத்தை அதிகமா அழுத்தி அழுத்தி சொன்ன ஆள் யாருன்னா பவுல் ஐயா. இவர் தான் தீர்க்கதரிசிகள் சபையில இருக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னார். அதை கொண்டுதான் நம்ம தீர்க்கதரிசிகளை நாம அப்படி இன்னைக்கு பிடிச்சு வச்சிருக்கோம். பவுலோட காலத்துல கூட இப்படி ஒரு வேதாகமம் எல்லோர் கைகளிலும் கொடுக்கப்படவில்லை. அவர் சொன்னதெல்லாம் தேவ வார்த்தையை அப்படியே வாங்கி அதை தன் சுய யோசனையில் சொல்லாமல் அப்படியே சொல்லுகிறவன் தான் தீர்க்கதரிசி இல்ல? இப்ப சொல்லுங்க, இந்த ஏமான் தீர்க்கதரிசி என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே பெற்று அதை அப்படியே ஜனங்களுக்கு அறிவிக்கின்றான். நான் சொன்னல, ஏமான்ற பேருக்கு என்ன அர்த்தம்? வேதத்தை போதிக்கிறவன், வேத பிரமாணத்தை போதிக்கிறவன். எப்படி நிறைவேறுது பாருங்க, கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை வாங்கி அப்படியே ஜனங்களுக்கு போதிக்கிறான். வேதத்தில் உள்ள அத்துணை பெயர்களும் தீர்க்க தரிசனமான பெயர்கள். அந்த அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா சூழ்நிலைக்கு ஏற்றார் போல நிறைவேறின பெயர்கள், நிறைவேறக்கூடிய பெயரு. நம்ம தான் அந்த பொருத்தம் இல்லாத பெயர் கொடுப்போம். கிராமங்களுக்கு போனீங்கன்னா கருப்பா இருப்பாரு, காக்கா மாதிரி, வெள்ளையன், வெள்ளையா இருப்பாரு, கருப்பு சாமி. மாநரமா இருப்பாரு, பச்சை, கொடீஸ்வரரா இருப்பாரு. எப்படி வருது பாத்தீங்களா? ரெஃபரன்ஸ் இல்லாம கொடீஸ்வரரா இருப்பாரு. பேர் என்ன? பிச்சை. நம்ம கோயிலெல்லாம் தேடி தேடி தண்ணியில் அமுக்கி பேர் கொடுக்கணும். ஐம் சாரி,
நான் உங்களெல்லாம் சொல்லலை, அப்படி இருந்தீங்கன்னா என்னை மன்னிச்சிடணும். இங்கே அந்த பேர் இருந்தா, இதெல்லாம் ஃபெமிலியர் நேமை சொல்கிறாங்க, உங்களை இல்லைங்க. நான் மறுபடியும் சாரி கேட்டுக்கிறேன். எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்தில் தேடி தேடி பேர் கொடுப்பாங்க, சிரிக்கவே சிரிக்காது. ஒருன்னு சர்ச்சுக்கு வந்து இறுக்கிக்கிட்டு உட்காந்துட்டு முடியுதோ இல்லையோ இந்த பக்கம் ஓடி போயிடும். ஜாய்ஸ் எங்க நீங்கள், நான் உங்களெல்லாம் சொல்லலைங்க, இதெல்லாம் ஃபெமிலியர் நேம். ஐம் சாரி, நீங்கெல்லாம் நல்லவங்க, உங்களை சொல்லலை. இன்னும் சில இடங்கள்ல நீங்க பாருங்களேன், நான் இங்க சொல்லலைங்க யாரையும், நீங்கெல்லாம் நல்லவங்கன்னு சொல்லிட்டேன். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், உங்களை நடத்துகிறார். இன்னும் சிலருக்கு பாருங்க, புருஷன் கூட சமாதானமா இருக்காது, வெளியில போனா சமாதானமா இருக்காது, எப்ப பாரு சண்டைக்காரி. ஆனா பேர் என்ன தெரியுமா? தேவ சமாதானம். ஜெபம் பண்ணவே தெரியாது, ஜெபதாசு, ஜெப சிங்கு, ஜெபகுமார். உனக்கு தான் ஜெபம் பண்ண தெரியலையே, எதுக்கு இந்த பேரு? ஒன்னு பேரை மாத்தணும், இல்லாட்டா வாழ்க்கையை மாத்தணும். பேரை மாற்ற முடியாதுங்க, பிறந்த உடனே இங்க எழுதின எழுத்து. ஆனால் பெயருக்கு ஏற்றபடி கிறிஸ்தவர்கள் மாறிக்கொள்ள வேண்டும். சொல்லுங்க, கரங்களை வைத்து அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம பேருங்க, பொருத்தம் இல்லாத அர்த்தம் இல்லாத பேரை கொடு. இப்பெல்லாம் என்ன தெரியுமா? இப்பெல்லாம் அதாவது 2K கிட்ஸ். இப்ப பேர் என்ன தெரியுமா? வாயிலேயே நுழையாது. இப்போ ஆல்பாபெட் ஜேல தேடு, அது என்னமோ அந்நிய பாஷையில போகும். ஏல தேடு, இந்த பக்கம் ஒரு அந்நிய பாஷையில கொரியா பாஷையில போகும். தாத்தா பாட்டி எப்படி ஜெபம் பண்ண தெரியுமா? ஆண்டவரே என் பேத்தியை ஆசீர்வதி, ஆண்டவரே என் பேரனை ஆசீர்வதி. பெட்டியில போற வரைக்கும் இப்படியே சொல்லி செத்து போயிடும் தாத்தாவோ பாட்டியை. ஏன் நுழையில வாயில? நான் சொல்றேன், யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க, கல்யாணம் பண்ணி பிள்ளைய பெற்றீங்கன்னா பைபிள்ல அத்துணை பெயர்களும் அர்த்தமுள்ள பெயர்கள். தேடி வேதத்திலிருந்து எடுத்து வைங்க. ஒரு நேரம் இல்லாவிட்டாலும் ஒரு நேரம் அந்த வேதத்தின் அர்த்தமுள்ள பெயர்கள் உங்கள் பிள்ளைகள் தலைமுறையுடைய வாழ்க்கையிலே பெரிதாய் நிறைவேறும். அல்லேலூயா. கர்த்தர் நடத்துவார். ஆக ஏமானுடைய பெயருக்கு ஏற்றபடி வேதத்தை போதிக்கிறவன், வேத பிரமாணத்தை போதிக்கிறவனாகவே இருந்தான். இவன் குடும்பத்தை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்களேன். எந்த பரிசுத்தமான தேவ மனிதனும் பெற்றிராத விசேஷித்த ஆசீர்வாதத்தை ஏமான் பெறுகிறான். அவன் குடும்பம், அவன் பிள்ளைகள் பெறுகிறது. வாசிங்களேன், நீங்க வாசிக்கணும். 1 நாளாகமம் 25 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். யாராகிலும் ஒருத்தர் எடுத்தவர்கள் அப்படி இந்த லைனை கவனிங்க. உங்க பைபிள்ல நீங்க அண்டர்லைன் பண்ணி வைங்க. இப்படி எல்லாம் பைபிள்ல பொக்கிஷம் இருக்கு. தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். தேடினாதாங்க கிடைக்கும், இல்லாட்டா பொக்கிஷம் கிடைக்காதுங்க. பாருங்களேன், இவர்கள் எல்லோரும் ஏமானின் குமாரர்களாய் இருந்தார்கள். தேவன் ஏமானுக்கு, நல்லா கவனிங்க, 14 குமாரர், 14 பாய்ஸ். ஞாபகம் வச்சுக்கிடுங்க, இன்னும் இருக்கு, கவுண்ட் பண்ணலாம் சேர்த்து. 3 குமாரத்திகள். இப்ப சொல்லுங்க, 14 பையன், 3 பொம்பளை பிள்ளை, மொத்தம் 1.5 டஜன். நீங்க பாருங்க, அதாவது சரித்திரம் சொல்லுது, வேத சரித்திரம். மூத்தவனுக்கு ஏறக்குறைய 45-50 இருக்குமா, கடைசி பிள்ளைக்கு 15 இருக்குமா. அப்ப வரிசையா அப்படி கணக்கு போட்டீங்கன்னா 17 பிள்ளைங்க, 14 பையமாறு, 3 பொம்பளை பிள்ளைங்க. இந்த 17 பிள்ளைகளை ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன். இப்பெல்லாம் நம்ம வீட்டில் ஒத்தைக்கு ஒரே பிள்ளை தான் பெத்தெடுக்கிறாங்க. ஒரே ஒரு பையன், 2 வயசு கூட நிறைஞ்சிருக்காது. இந்த அம்மா வயிற்றுல வாயில அடிச்சுக்கும், பாஸ்டர் என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். அடங்க மாட்டேங்குது, உயிரை எடுக்குது. நீ பெத்த ஒன்னே ஒன்று தாங்க, 2 வயசு கூட முடியல, அது உன் உயிரை எடுக்குதே. ஆனா ஏமான் பெத்தது எத்தனை பையன்? நான் நினைக்கிறேன் ஹாஸ்டல் வச்சு நடத்தி இருப்பார் போல இருக்கு. பெல் அடிச்சா சோறு, காலையில் 7 மணிக்கு டிங் டிங் டீ நேரம் வாருங்கள். இல்ல எப்படி யோசிச்சு பாருங்க, 14 பையங்க, 3 பொம்பளை பிள்ளைங்க. ஆனா ஒரு விஷயம் சொல்லவா, இந்த 17 பிள்ளைகளும் இந்த வேதத்தில் எந்த ஒரு தனி மனிதனுக்கும் குடும்பத்திற்கும் கொடுத்திராத ஆசீர்வாதம் only one ஏமான். ஏமான் குடும்பத்துக்கு மட்டும் கொடுக்கிறாரு. 17 பிள்ளைகளும் ஒன்று கூட பதறா போல, அத்துணை 17 பிள்ளைகளும் கோதுமை மணிகள். அடுத்த லைனை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வாசிங்கம்மா. இந்த 17 பிள்ளைகளும் ராஜாவுடைய கட்டளை பிரமாணமாக, நல்ல கவனிங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் தாளங்கள்,
தம்புருக்கள், சுரமண்டலங்களாகிய கீத வாசியங்களை வாசிக்க தேவனுடைய ஆலயத்தின் ஊழியமாக அவரவர் தங்கள் தங்கள் தகப்பனோடு இருந்தார்கள். போதுங்க, அப்புறம் நீங்க வாசிக்கிடுங்க. இதை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஏமானுக்கு 17 புள்ள, 14 பையன், 3 பொம்பளை புள்ள. இதுல ஒண்ணு கூட ஊதாரியா போல, ஒண்ணு கூட பதரா போல. The Bible says அத்துணை 17 பிள்ளைகளும் 3 இசைக்கருவிகளை கற்றுக்கொண்டார்கள். தாளம், தம்புரு, சுரமண்டலம். பெண்கள், அதாவது இயேசு காலத்திலே பெண்கள் கொஞ்சம், இயேசு உயிர்த்தெழுந்த பிறகுதான் பெண்கள் வந்தாங்க. ஏமானுடைய காலம் பெண்கள் ஆலயத்துல முன்னால நிக்க கூடாது, பெண்கள் வெளியில வரக்கூடாது, பெண்கள் கடைக்கு போக கூடாது, பெண்கள் சம்பாத்தியம் பண்ணக்கூடாது, பெண்கள் வெளியில வரக்கூடாது. அந்நாட்களில் தான் பெற்ற 3 பொம்பளை பிள்ளைகளை 3 இசைக்கருவிகளை கற்றுக்கொள்ள வைத்து தேவனுடைய ஆலயத்தில் தன்னோடு அழைத்து கொண்டு வந்து அவங்கள வர்ஷிப் பண்ண வச்சு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வைத்த the only one man Amen. அல்லேலூயா. 17 பிள்ளைகளும் 3 இசைக்கருவியை கத்துக்கிட்டு அப்பா கூட வந்து இசை வாசித்து கொயர்ல உட்கார்ந்து பாடுறாங்க. நான் முதல்ல சொன்னேன், அப்பா ஏமானு கொயர் மாஸ்டர், 17 பிள்ளைகளும் கொயர் டீம். புரியுதா உங்களுக்கு? நம்ம வீட்டில் 2 தாங்க பெற்றிருப்போம். ஒன்று ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரும், அதுவும் அம்மாவும் அப்பாவும் கம்பல் பண்ண, எலும்பு, டைம் ஆச்சு சர்ச்சுக்கு எலும்பு. அது எழும்பும் போதே இந்த செல்போன் மூஞ்சில தான் முழிக்கும். பார்த்துருக்கீங்களா? பைபிளெல்லாம் தேடாது. இன்னும் ஒன்றை எழுப்பி விரட்டி விட்டா அது பைக்கு தூக்கிட்டு தெரு தெருவா பஸ் ஸ்டாண்டா சுற்றிட்டு நோவா விட்ட காகம் போல சர்ச்சுக்கு மேலே கூட யாராது. இன்னும் உங்களுக்கு மேலே சர்ச் இல்லை, கீழே பைக்கெல்லாம் நிறுத்திட்டு நோவா விட்ட காகம் போல் வருகிறதும் போகிறதும், வருகிறதும் போகிறதும். இந்த அந்த வழியை எட்டி எட்டி பார்த்துட்டு அப்படி ஓடி போயிடும். ஆனா ஏமான் பெத்த 17 அப்படி இல்லை. அத்துணை 17 பிள்ளைகளும் நல்ல கோதுமை மணிகளாய், முத்துக்களாய், ரத்தனங்களாய் தன் தகப்பனோடு இணைந்து இசைக்கருவிகளை மீட்டு ஆராதித்து, பர்டிகுலரா கவனிக்கணும், கர்த்தருடைய ஆலயத்தின் ஊழியமாக தகப்பனோடு இணைந்து ஊழிய பணியை நிறைவேற்றினார்கள். எந்த மனுஷனுக்கும் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கல. உங்களுக்கு ஒரு பட்டியல் போட்டோமா? ஆபிரகாம் பெத்தது 2. 1 வாக்குதத்தத்துக்கு புறம்பா இஸ்மவேலு, வாக்குதத்தம் ஈசாக்கு. ஆபிரகாம் பெத்தது 2, இஸ்மவேலு, ஈசாக்கு. 1 உலகத்துக்கு சொந்தம், 1 ஆண்டவருக்கு சொந்தம். ஈசாக்கு பெத்தது 2, ஏசா, யாக்கோபு. 1 ஆண்டவருக்கு சொந்தம், 1 பிசாசு உலகத்துக்கு சொந்தம். யாக்கோபு பெத்தது 12. இதில் சிலது ஆண்டவருக்கு சொந்தம், பலது உலகத்துக்கு சொந்தம். தாவீது பெத்தது 8. இதுல 1, 2 ஆண்டவருக்கு சொந்தம், மீதி எல்லாம் உலகத்துக்கு சொந்தம். ஆனா ஏமான் பெற்றெடுத்தது 17 பிள்ளைகளும் ஆண்டவருடைய ஊழிய பணியை நிறைவேற்றுகிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களாய் எழும்பினார்கள். the only one man Amen. இவன் குடும்பத்தை போல எந்த குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படல. ஒருத்தர் சொன்னா, நானும் என் வீட்டாருமோ என்றால் யார் அவரு? ஆனா அவர் ஒய்ஃபு கோயிலுக்கு வந்தாங்களா, அவர் பிள்ளைங்க வந்தாங்களா, ஒன்றும் தெரியாது. அவர் சொன்னது தான் சொந்த வீட்டல்ல, இஸ்ரவேல் வீட்டை. நானும் என் இஸ்ரவேல் வீடுமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அவர் பிள்ளைங்க ஊழியம் செஞ்சாங்களா? நோ, பைபிள்ல எந்த ஆதாரமும் இல்ல. the only one man Amen. இல்ல, 17 பிள்ளைகளோடு கர்த்தருடைய ஊழிய பணியை செய்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? இந்த வேதாகமத்தில் விசேஷித்த குடும்பம், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், கர்த்தரின் பார்வைக்கு அருமையாயிருந்து கனப்படுத்தப்பட்ட குடும்பம் என்றால் அது ஏமான் குடும்பமும் அவனுடைய 17 பிள்ளைகளும் தாங்க. இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை எங்கே நீங்க புரட்டி பார்க்க முடியாது. காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு ரீசன் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் இவனை தன் பார்வைக்கு அருமையாய் கருதி ஏமானையும் அவன் பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், தலைமுறையை கோதுமை மணிகளாய் வைத்து ஆசீர்வதிக்க காரணம் என்ன? ஆண்டவர் எதிர்பார்த்த ஒரு தகுதி ஏமானுக்குள்ளும் அவன் பிள்ளைகள், பேரப்பிள்ளைகளுக்குள்ள இருந்துச்சு. அது என்ன தகுதி தெரியுமா? நீங்க அப்புறம் நீங்க வாசி பாருங்க. நான் 1 நாளாகம 6ஆம் அதிகாரம் 33 சொன்னல, ஏமான் யாரு? கோகாத்தின் மகன். கோகாத் யாரு? லேவியின் 2ஆம் குமாரன். அப்போ இவன்கிட்ட இருந்த, இவன் தலைமுறை கிட்ட இருந்த அந்த நற்பண்பை கண்டுபிடிக்கலாம். ஏமான் யாரு? லேவிய வம்சத்தை சார்ந்தவன். ஏமான் லேவிய குடும்பத்தை சார்ந்தவன். நல்ல ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இஸ்ரவேல் தேசம் என்பது 12 கோத்திரங்கள் அடங்கியது. 11 கோத்திரத்திற்கு இராத தனி சிறப்பு ஒரே ஒரு கோத்திரத்திற்கு மட்டும் இருந்தது, அந்த லேவி கோத்திரத்திற்கு மட்டும். அது என்ன?
ஆண்டவருக்கான பக்தி வைராக்கியம். மறுபடியும் சொல்றேன், 12 கோத்திரங்கள் அடங்கிய இஸ்ரவேலில் 11 கோத்திரத்திற்கு இல்லாத தனி சிறப்பு லேவி கோத்திரத்துக்கு மட்டும் இருந்தது. அது என்ன? ஆண்டவருக்கான பக்தி வைராக்கியம். ஆண்டவருக்கான பக்தி வைராக்கியம் the first ஆண்டவருக்கான பக்தி வைராக்கியத்தை பைபிள்ல காமிச்சவங்க யார் தெரியுமா? லேவியர்கள். எங்க? யாத்ராகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பிறகு வாசித்துக்கிடுங்க. யாத்ராகமம் 32:26 சொல்லுகிறது, மோசே ஆண்டவருடைய கட்டளையை வாங்க சீனாய் மலையில போயிட்டான். 40 நாள் முடிஞ்சிட்டு கீழே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரை ஆராதிக்க, உங்களுக்கு தெரியும் அந்த சம்பவங்கள், பொன் கன்றுக்குட்டியை செஞ்சு வச்சுட்டாங்க, எல்லாம் ஆஃப் கோட்டர் அடிச்சுட்டு. இப்போ அந்த லைன் எல்லாம் நீங்க நல்லா அண்டர்லைன் பண்ணி வாசிங்க. பைபிள்ல தெளிவா சொல்லுது, அவர்கள் அவமானப்படத்தக்கதாய் நிர்வாணமாயிருந்தார்கள். ஆஃப் கோட்டர் அடிச்சுட்டு குடிச்சி வெறிச்சி நிர்வாணமா வர்ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் 86 வயசு கிழவன் இல்லையா மோசே? 40 நாள் முடிஞ்சு இறங்கி வர்றாரு. பாதி வழியில 25 வயசு யோசுவா ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. இப்போ யோசுவா கேட்கிறான், ஐயா ஏதோ இறைச்சல் கேக்குதே, இது எதிரிகளுடைய பாளையத்தின் இறைச்சலோ? அதுக்கு மோசே சொல்றார், நோ 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 நோ, பாடலின் சத்தம். பாவம் 86 வயசு கிழவர் சத்தத்தை கேட்டு டிசைட் பண்ணிட்டார் வர்ஷிப் பண்றாங்கன்னு. ஆனா கீழே இறங்கி வந்து பார்த்தா தெரியுது, அவன் நிர்வாணமா குடிச்சிட்டு டான்ஸ் போட்டுக்கிட்டு இங்க பாவமான கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கையில் இருந்த கற்பலகையை போட்டு உடைச்சி இப்பொழுது மோசஸ் ஒரு அறைக்குவல் விடுகிறான். கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறவர்கள் எவர்களோ என்னிடத்தில் வரக்கிறவர்கள். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மூல பாஷையிலிருந்து மொழிபெயர்க்கப்படுகிற வார்த்தை, கர்த்தருக்கான வைராக்கியம் உள்ளவன் எவனோ என்னிடத்தில் வரக்கடவன். 12 கோத்திரங்கள் அடங்கிய இஸ்ரவேல்ல 11 கோத்திரம் தலை கவிழ்ந்து அப்படியே சத்தம் காட்டாம குனிஞ்சு நிக்குது. ஒரே ஒரு கோத்திரம் மட்டும் வந்து நிக்குது. எந்த கோத்திரம்? லேவியர்கள் மட்டும் வருகிறார்கள். இப்ப மோசஸ் திரும்பி பார்க்கிறான் லேவியர்கள். இப்ப சொல்றான், உங்கள் பட்டயத்தை எடுத்து இந்த பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த கேடு உண்டாக்கி பாவத்தில் நிரப்பின அத்துணை ஜனங்களையும், அப்பா அம்மான்னு பார்க்காதீங்க, சகோதர சகோதரி மாமா மச்சான்னு பார்க்காதீங்க, நண்பர்னு பார்க்காதீங்க, பாவத்தை அழித்து போடுங்கள். பட்டயத்தை எடுத்து பாவம் செஞ்சு பரிசுத்தத்தை குலைச்ச அத்துணை நபர்களையும் வெட்டி வீழ்த்தி பாவத்தை அகற்றி பரிசுத்தத்தை நிலைநாட்டினது முதல்ல லேவி கோத்திரம். ஆண்டவருக்கான வைராக்கியம். இந்த 32ஆம் அதிகாரத்துக்கு பிறகுதான் ஆண்டவர் லேவி கோத்திரத்தை தெரிந்தெடுத்து ஆரோன் கையில் ஆசாரியத்துவத்தையே கொடுக்கிறார். இதுக்கு முன்னால கொடுக்கல. இந்த 32ஆம் அதிகாரத்துக்கு பிறகுதான் நான் மூத்த முதல் பிள்ளைகளிடத்திலிருந்து பரிசுத்த என் ஊழியத்தை பிடுங்கி லேவியர்கள் கைகளில் கொடுக்கிறேன். என்னாகம உபாகமத்துல அழகா நீங்க கனெக்ட் பண்ணி வாசிக்கலாத. ஆக இந்த லேவியர்களிடத்தில் ஆண்டவருக்கான வைராக்கியம். யார் இந்த ஏமான்? ஒரு லேவியன். ஒவ்வொரு லேவியனுக்குள்ளும் ஆண்டவருக்கான பக்தி வைராக்கியம் பற்றி எரிந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு லேவியனும் தான் பெற்ற பிள்ளைகளை ஆண்டவருக்கான வைராக்கியத்தில் பக்தி வைராக்கியத்தில் உருவாக்கினான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. ஏமான் ஒரு லேவியன், அவன் பெற்றெடுத்த பிள்ளைகள் லேவியர்கள். ஏமானுக்குள்ளும் ஆண்டவருக்கான வைராக்கியம். அவன் பெற்றெடுத்த 17 பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவருக்கான பக்தி வைராக்கியம். கர்த்தர் இந்த குடும்பத்தை பரிசுத்தவான்களை விட விசேஷித்த இடத்தில் வைத்து ஆசீர்வதிக்கிறார். நீ என் பார்வை கருமையானபடியால் கனம் பெற்றாய் என்ற ஆசீர்வாதம் ஏமான் தலைமுறைக்கு போக காரணம் என்ன? நல்ல கோதுமை மணிகளாய் வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்பட கனப்படுத்தப்பட காரணம் என்ன? ஆண்டவருக்கான பக்தி வைராக்கியம் அப்பா அம்மா பெற்றோருக்குள்ளும் இருந்தது, பிள்ளைகளுக்குள்ளும் இருந்தது. ஆண்டவருக்கான பக்தி வைராக்கியம், ஆண்டவருக்கான பக்தி வைராக்கியம். என கேட்டுக்கொண்டிருக்கிற சபையே, கடைசி காலங்களுக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறோம். இந்த வருடத்தின் கடைசி நாட்கள் சுத்திகரித்துக் கொள்வதற்காக கர்த்தர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அன்னைக்கு ஏமான் அவன் மனைவி அவன் பிள்ளைகளுக்குள்ள இருந்த ஆண்டவருக்கான பக்தி வைராக்கியம் நம்ம குடும்பத்தில் இருக்கா? எத்தனை அம்மாமாரால சொல்ல முடியும்? நீங்க பாருங்க, 17 பிள்ளைகள் இவ்வளோ பரிசுத்தமா உருவாகி இருக்குன்னா அதுக்கு ஏமான் மட்டும்தான் காரணமா? யாரு? மனைவி எவ்வளோ பரிசுத்தமா உருவாக்கி இருப்பா. அவளுக்குள்ள இருந்த ஆண்டவருக்கான வைராக்கியம். அம்மாமாரே, உனக்குள்ள இருக்கிற ஆண்டவருக்கான பக்தி வைராக்கியம் என்ன? தகப்பனே, உனக்குள்ள இருக்கிற ஆண்டவருக்கான பக்தி வைராக்கியம் என்ன? அந்த குடும்பத்துக்கு சாட்சி இருந்துச்சுங்க.
ஆண்டவருக்கான வைராக்கியம், நற்சாட்சி. நீங்க பாருங்களேன், அப்பா கொயர் மாஸ்டர், பிள்ளைங்கெல்லாம் கொயர் டீம். எனக்கு ஒரு கேள்வி நீங்க சொல்லணும். நம்ம சண்டே சர்வீஸ்ல 9 மணிக்கு சர்வீஸ்ன்னு வச்சுக்கங்க, கொயர் மாஸ்டர் கொயர் டீம் எப்போ வரணும் உங்க சர்ச்சில்? 8:45 ஆமாவா இல்லையா? சில நேரங்களில் பெல் அடிச்சு பாட்டு தொடங்கினவொடனே பிடி உஷா மாதிரி ஓடி வந்து தலையை விட்டு உட்காருவாங்க. அதெல்லாம் சாபம். எப்படி இது ஹோலி பிளேஸோ அதே போல இந்த இசை, இந்த பாடுறதும் ஹோலி பிளேஸ். பரிசுத்தம் உள்ளவர்களை தெரிந்தெடுத்து அமர வைத்தார்கள். ஏதோ பேருக்காக புகழுக்காக நிறைய பேர்லாம் பாட தெரியாத பிள்ளைகளை கூட காக்கா மாதிரி, இங்க இல்லைங்க, ஐம் சோ சாரி, கொண்டு வந்து ஐயா சேர்த்துக்கிடுங்க ஐயான்னு கொண்டாந்து உட்காந்து அது அப்படியே விளையாடிட்டு காக்கா மாதிரி கத்திட்டு ஓடி போய்கிட்டே இருக்கும். சாபம் தலைமுறையை பிடிக்கும். ஒவ்வொரு விஷயத்துல பரிசுத்தம் பரிசுத்தம், ஆண்டவருக்கான தகுதி தேவை. நீங்க யோசிச்சு பாருங்க, சாலமோன் ஆலயம் 9 மணிக்கு தொடங்குதுன்னு வச்சுக்கங்க, கொயர் மாஸ்டர் ஏமான், கொயர் டீமு பிள்ளைங்க 9 மணி சாலமோன் ஆலயத்துல, 8:30 மணிக்கே இங்க ஏமான் அவர் ஒய்ஃபு 17 பிள்ளைங்க, மொத்தம் 19 பேரு ரோட்ல அடைச்சுக்கிட்டு வராங்க. கிரிக்கெட் டீம் மாதிரி. ஏமான் குடும்ப கோயிலுக்கு போகுது, ஏமான் குடும்ப கோயிலுக்கு போகுது, ஏமான் குடும்ப கோயிலுக்கு போகுது. என்ன சாட்சி? உன் குடும்பத்துக்கு சாட்சி உண்டா? 50 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் சொல்றியே, உன் புருஷனோடு வந்து உட்கார்ந்து இருக்கியா? உன் மனைவியோடு வந்து உட்கார்ந்து இருக்கியா? நீ பெத்த பிள்ளை எங்க? வேலையில லீவு கொடுக்க மாட்டாங்க ஐயா. ஆண்டவருக்கான பக்தி வைராக்கியம் தேவை. குடும்பமாய் நற்சாட்சியோடு ஆண்டவரை தேட ஓடிவாங்க. உன் பிள்ளைய கூட்டிட்டு வந்து உட்கார வை. அதனால 1000 ரூபாய் இல்ல 5000 நஷ்டம் வந்தா கூட நான் ஆண்டவருக்கான பக்தி வைராக்கியத்தை காண்பிப்பேன். ஏங்க நம்ம குடும்பத்துக்குள்ள கொழுந்து விட்டு எரியல, அசட்ட நிர்விசாரம் இல்ல, இப்படியே சொல்லி சொல்லி முந்தினோர் பிந்தினோராயும் கல்லன் மாதிரி பிந்தினோரெல்லாம் அங்க இடம் முடிச்சிருவாங்க. இதோ சீக்கிரமா வர்றேன், வான் கிரீடத்தை வான் பிளேஸ ஒருத்தனும் எடுத்துக்காதபடி உனக்குரியத பத்திரமா பிடிச்சிக்க. வான் கிரீடத்தை வான் இடத்தை வான் பிள்ளை இடத்தை வான் புருஷன் இடத்தை மனைவி இடத்தை பிடிங்கி இன்னொருத்தர் கொடுத்துருவாரு. வெரி கேர்ஃபுல். ஆண்டவருக்கான பக்தி வைராக்கியம் தேவை. பெற்றோருக்குள்ளும் பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவருக்கான பக்தி வைராக்கியம். என்ன சார் அது ஆண்டவருக்கான பக்தி வைராக்கியம்? ஆண்டவருக்கான பக்தி வைராக்கியம், நான் ஏசப்பா ஆலயம், நான் கிறிஸ்தவன், பாவம் எனக்குள்ள வருவதற்கு இடம் கொடுக்க மாட்டேன். இந்த கண் அசுத்த இச்சையை பார்க்காது. ஆண்டவருக்கான பக்தி வைராக்கியம். ஆலயத்தில் உட்கார, நான் சினிமா தியேட்டர்ல போய் உட்கார மாட்டேன். ஆண்டவருக்கான பக்தி வைராக்கியம். ஏசப்பா பாட்டு பாடுற இந்த வாயில சினிமா பாட்டு உச்சரிக்க மாட்டேன். ஆண்டவருக்கான பக்தி வைராக்கியம். என் செல்போன்ல அசுத்த விபச்சார வேசித்தன எந்த இச்சைகளும் உருவாகாது. ஆண்டவருக்கான பக்தி வைராக்கியம். நேரத்துக்கு ஆண்டவர் ஆலயத்துக்கு போவேன், ஆண்டவருக்கான பக்தி வைராக்கியம். குடும்பமா ஆலயத்துக்கு போவோம், ஆண்டவருக்கான பக்தி வைராக்கியம். ஞாயிற்றுக்கிழமை 1 கோடி ரூபாய் வந்தா கூட அது ஆண்டவருக்குரிய நாள், ஆண்டவருக்கு மட்டுமே முதலிடம். அல்லேலூயா. உண்டா உனக்குள்ள? இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி கழுத தேஞ்சு கட்டெரும்பா போச்சு இல்ல. கோயிலுக்கு வந்தா வரலாம், சும்மா சொல்லுங்க, வராட்டா போலாம், யூடியூப்ல பார்த்துக்கலாம் சார். நிக்க வச்சு கேள்வி கேட்பார் சகோதரா சகோதரி, உன் பிள்ளைய ஏன் விட்டுட்டு வந்த? எங்க ஏமான் குடும்பத்தை போல உன் குடும்பம் காணோன்னு ஆண்டவர் தேடி கேள்வி கேட்கும் போது நீ பதில் சொல்லி ஆகணும். ஆண்டவருக்கான பக்தி வைராக்கியம் பெற்றோருக்குள்ள கொழுந்து விட்டு எரியணும். அசுத்த இச்சைக்கு இடம் கொடுக்க மாட்டேன். கம்யூனியன்ல வாய் வைக்கிற நானு அசுத்த போதை பழக்கங்கள்ல ஆஃப் கோட்டருக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். சர்ச்சில் சண்டை போட மாட்டேன், கோபப்பட மாட்டேன், குரூப்பீசத்தை உருவாக்க மாட்டேன். இன்னைக்கெல்லாம் நம்ம கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்தவ சமுதாயம் மைனாரிட்டி மைனாரிட்டி மைனாரிட்டின்னே தேஞ்சு சீரழியறதுக்கு காரணம் ஆண்டவருக்கான பக்தி வைராக்கியத்துக்கு பதில் இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா? பண வைராக்கியம், ஜாதி வைராக்கியம், குடும்ப வைராக்கியம், ஊர் வைராக்கியம் பிச்சு எடுக்குதுங்க. ஆண்டவருக்கான பக்தி வைராக்கியம் உள்ளவர்களை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ள ஆண்டவருக்கான பக்தி வைராக்கியம் உண்டா? பிள்ளைகளையும் ஆண்டவருக்கான பக்தி வைராக்கியத்தில் உருவாக்கினான். 17 பிள்ளைகளும் ஆண்டவருக்குள்ள பக்தி வைராக்கியம். பெற்றோர்கள் பிள்ளைகளை தெய்வ பயத்தோடு உருவாக்கணும். பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் the first leader, first teacher. உன் பிள்ளைகளுக்கு வேதத்தை போதிக்கிறியா? சர்ச்சுக்கு நேரத்தோடு வரணும், சர்ச்சில் இங்கிட்ட அங்கிட்டு ஓடாத. நம்ம அப்பதான் நிறைய பேர் சர்ச்சில் உட்காந்து சாக்லேட் பேப்பரை கர்ன்னு கிழிச்சு கொடுப்போம். சில அம்மா சிப்ஸ் பாக்கெட் வாங்கிட்டு வந்துடும்.
இங்க பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, அங்க உட்காந்து குர்ர கிழிச்சு இந்த சிப்ஸ் தின்னு பின்னால பெஞ்சே திரும்பி பார்க்கும். சாபம் தலைமுறையை பிடிக்கும். பிள்ளைய பயபக்தியில உருவாக்கணுங்க. எந்திரிச்சு ஓட விடக்கூடாது. பெரியவங்களுக்கு தோத்திரம் போடு, ஐயா வரார் தோத்திரம் போடு, தாத்தாவுக்கு தோத்திரம் போடு, மாமாவுக்கு தோத்திரம் போடு. எங்க இதெல்லாம் இல்ல. கணம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில் நடத்தும் முதிர் வயதிலும் விடாதிருப்பான். பிள்ளைகளை பக்தியில உருவாக்குறது இல்ல. பெரியவங்களை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, சொல்லி கொடுங்க. பைபிள் சேஸ், உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், உன் பிள்ளை நடக்கும் போது, உட்காரும் போது, படுக்கும் போது, கடந்து போகும்போது நீ அவர்களுக்கு கருத்தாய் போதி. அப்பா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பிள்ளையோடு உட்காரணும். அம்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பிள்ளையோடு உட்காரணும். பிள்ளைகளை உருவாக்குகிற தகுதியை கொடுத்திருக்கிறார். ஏலி தன் பிள்ளைகளை சரியாய் உருவாக்காததினால் தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் சாபம் பற்றி கொண்டது. உன் பிள்ளைய பக்தியா உருவாக்கி இருக்கியா? பெற்றோருக்குள்ளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் அந்த ஆண்டவருக்கான பக்தி வைராக்கியம், பிள்ளைகளுக்கும் ஆண்டவருக்கான பக்தி வைராக்கியத்தை போதிக்க வேண்டும். ஏமானின் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். ஆனா எஸ்தர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துல ஆமான் குடும்பம் இருக்கு. நீங்க அது தெரியும், நான் சொல்ல வேண்டாம். ஆமான் பெத்த 10 பிள்ளைகளையும் தூக்குல போட்டு கொன்னாங்க. ஆமானையும் தூக்குல போட்டு கொன்னுட்டாங்க. இந்த குடும்பத்துக்கு பேர் என்ன தெரியுமா? அழிவின் குடும்பம், சாபத்தின் குடும்பம். 10 பிள்ளையும் செத்துச்சு. ஆமானும் செத்தான். பேர் சொல்ல பிள்ளை இல்லை. ஏன் தெரியுமா? பாவம், அசுத்தம், நிர்விசாரம், கோபம், சண்டை, எரிச்சல், துன்மார்க்கம் எல்லாம் இருந்த ஆமான் குடும்பம் அழிவின் குடும்பமாய் மாறினது. ஏமான் குடும்பமோ ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். இன்னைக்கு ஆண்டவர் கேட்கறதெல்லாம், சகோதரா சகோதரி, உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஏமானின் குடும்பமா, ஆசீர்வாதத்தை இழந்த ஆமானின் குடும்பமா? உன் குடும்பம் ஏமான் குடும்பமா, ஆமான் குடும்பமா? நீ ஏமானா ஆமானா? நான் கோதுமை மணியா இல்ல பதரா? நான் அவர் பார்வைக்கு அருமையா இருந்து கணம் பெறுவேனா? உம்முடைய கரத்துல கொடுக்கிறையா. அப்படியே ஒரு 5 நிமிடங்கள் இருக்கிற இடங்கள்ல எழும்பி நிற்கலாமா? ஒரு 5 நிமிடம் அப்படியே எழும்ப முடிஞ்சவங்களா எழும்பி நின்று ஒரு சின்ன ஜபத்தோடு நம்ம கடந்து போயிடலாம். எழும்ப முடிஞ்சவங்க அப்படியே எழும்பி நின்று, ஆண்டவரே எனக்கு நான் யார் என்பதை நிதானித்தறிய எனக்கு கிருபை கொடுத்துருக்கிறீங்க. நீங்க வாயை பொத்திட்டு சும்மா வந்து ஒரு பாரம்பரியமா பெஞ்சை தேய்ச்சிட்டு போறது கிறிஸ்டியானிட்டி இல்லை. இந்த வருஷம் கடைசியில் வந்திருக்கிறவங்க, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாரு. அவன் நம்மளை பார்த்து கேட்கறது, என் பிள்ளையே நீ நல்ல கோதுமை மணியா மாறணும்னு நான் விரும்புறேன். உன் குடும்பம் என் பார்வைக்கு அருமையா இருந்து கனப்படணும்னு விரும்புறேன். இத்தனை ஆண்டு உன் கிறிஸ்டியானிட்டியில நீ எந்த இடத்துல இருக்கிற? நீ கோதுமை மணியா பதரா? நீ ஏமானா ஆமானா? உன் குடும்பம் எங்க இருக்கு? உன் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? உன் புருஷன் எப்படி? உன் மனைவி எப்படி? நிதானித்து சீர்படுத்திக்கொள். உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை அறியாமல் போனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தூர போயிடும். ஏசா கண்ணீர் விட்டு கதறியும் மனமாறுதலை அடையாமற் போய்விட்டான். சகோதரா, இருதய கடினம் தேவையில்லை. சகோதரி, இருதய கடினம் வேண்டாம். வேதம் சொல்லுகிறதெல்லாம் இன்றே ரட்சணினால் இப்பொழுதே அனுக்கிரக காலம். ஆண்டவர் உன் உள்ளத்தை தூண்டி விட்டிருப்பாரே, ஆனால் உன் உள்ளத்தின் ஆழத்துல குத்தி இருப்பாருன்னா இருதயத்தை கடினப்படுத்திட்டு போயிடாதே. காக்கியோன் சொல்லுகிறான், கடினப்பட்ட இருதயத்தை உடையவர்கள் தேவ ஜீவனுக்கு அந்நியராக்கப்படுவார்கள். அடிக்கடி தன் பேல் பெய்யும் மழையை குடித்து கரளையாய் போன நிலத்திற்கு அவங்க சமமா இருப்பாங்க. பாம்பாட்டி வினோதமாய் ஊதினாலும் செவியை அடைக்கிற செவிட்டு விரியன்கள். இன்னைக்கு அந்த லெவல்ல இருக்கிறோமா? இல்ல அர்ப்பணத்தோடு ஒப்பு கொடுக்கிறோமா? ஒரே ஒரு வார்த்தை, லார்ட் திஸ் இஸ் மை ஒரிஜினல் லைஃப். இதாண்டவர் என் வாழ்க்கை. இன்னும் உமக்கான பக்தி வைராக்கியம் குறைஞ்சு போச்சு. உம்மை தேடுறதுல குறைஞ்சிட்டேன். ஆதியில இருந்த அன்புல நான் குறைஞ்சு போயிட்டேன். பைபிள் வாசிக்க, ஜெபிக்க, ஓடி ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ற வாழ்க்கையில குறைஞ்சிட்டேன். இன்னைக்கு சிலுவையின் அடிவாரத்தில் ஒப்பு கொடுக்கிறையா. என் நிமித்தம் என் குடும்பம் ஆமான் குடும்பமா மாறிட வேண்டாம். என் குடும்பம், என் பிள்ளை, என் பேர பிள்ளை ஏமான் குடும்பத்தை போல மாறின ஆண்டவரே, என்ன அர்ப்பணம் செய்யறேன். என்னை ஒப்பு கொடுக்கிறாண்டவரே, என்னை சீர்படுத்தி அனுப்பும். என்னை ஆசீர்வதித்து அனுப்பும் ஆண்டவரே. அழைப்பின் கூறல் கேட்டு என் ஆண்டவர் என உணர்ந்தே. அழைப்பின் கூறல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே.
அருகில் தயங்கி நடைபாயின்றே, அருகில் தயங்கி நடைபாயின்றேன், பின்னே வாயென முன் சென்றா, பின்னே வாயென முன் சென்றா. அழைப்பின் கூறல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே, கூரைகள் நிறைந்தவன் நான் என்றே, அதை அறிந்தும் அழைத்தது ஏனென்றே, கூரைகள் நிறைந்தவன் நான் என்றே, அதை அறிந்தும் ஏனென்றே, கருவில் இருந்துன்னை தெரிந்தவன் நான், கருவில் இருந்துன்னை தெரிந்தவன் நான், பின்னே வாயென முன் சென்றா, பின்னே வாயென முன் சென்றா. அழைப்பின் கூறல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே. நல்ல ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நம்முடைய அழைப்பின் சத்தத்தை கேட்ட நாங்கள் சிலுவையின் அடிவாரத்தில் எங்களை தாழ்மையோடு அர்ப்பணம் செய்கிறோம் ஐயா. நாங்கள் எட்ட எட்ட கடந்து போனாலும் கிட்டி கிட்டி கடந்து வருகிற அந்த அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் எவ்வளவு தூரம் போனாலும் எங்களை கட்டி இழுத்துக் கொள்கிற அன்பின் கயிறுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த ராத்திரி வேளையிலே, இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே எங்களை உய்த்து ஆராய்ந்து சீர்படுத்தி கொள்ள நாங்கள் குடும்பம் குடும்பமாய் கடந்து வந்து அமர்ந்திருக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் உள்ளான நோக்கத்தை அறிந்திருக்கிறே. இந்த ராத்திரி வேளையில் எங்களுக்கு கொடுத்த வாக்கின்படியாய், நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய் என்ற வாக்கின்படியாய் அத்துணை நபர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உடைய பார்வைக்கு அருமையாய் மாற்றி கனப்படுத்துவீராக. விசேஷித்த ஆளுகை ஒவ்வொரு குடும்பங்களையும் பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை பாதித்துக் கொண்டிருக்கிற எல்லா போராட்டங்கள், எல்லா கிரியைகள், எல்லா அந்தகார கட்டுகள், எல்லா வியாதிகள், எல்லா விதமான சத்துரு கொண்டு வருகிற தீங்கின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் சுட்டெரிக்கப்படட்டும் ஆண்டவரே. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று வாக்கு கொடுத்த கர்த்தர் அத்துணை குடும்பங்களையும் கரங்களில் வைத்து ஏமானின் குடும்பத்தை போல ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, பேர பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, தலைமுறை ஆசீர்வதிப்பீராக. தேவ ஒத்தாசைக்கு நாங்கள் விட்டு கொடுக்கிறையா. துன்பத்தோடு, துக்கத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு, ஏக்கத்தோடு வந்திருக்கிற அத்துணை நபர்களையும் பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிறீரே. ஏசாயா 30:19 உனக்காக. இனி நீ அழுது கொண்டுராய். உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்ட உடனே உருக்கமாய் இறங்கி நான் உனக்கு பதில் செய்வேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வாக்கின்படி என் ஆண்டவர் அத்துணை நபர்களுடைய கண்ணீரை துடைப்பீராக. 90 சங்கீதம் 15 சொல்லுகிறது, பயப்படாதே, நீ துன்பத்தை கண்ட வருடத்திற்கு சரியாய் நான் உங்களை மகிழ்ச்சியாக்குவேன். இயேசுவின் நாமத்தில் துன்பங்கள் மாறட்டும், தொல்லைகள் மாறட்டும், கஷ்டங்கள், கண்ணீர், குழப்பங்கள் மாறட்டும் ஆண்டவரே. எதிர்பார்க்கிற நன்மைகளை கர்த்தர் செய்தருளுவீராக. எரேமியா 29:11 சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல முடிவை நான் உங்களுக்கு தந்தருளும்படி உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவு தீமைக்கு அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நாங்கள் தனிமையாக்கப்பட்டு விட்டோமே, ஆதரவு இல்லையே. உன்னை பார்த்தேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 41:13 உனக்காக உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்துக் கொண்டு சொல்லுகிறேன், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இயேசுவின் நாமத்தினால எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், இல்லாதவைகள் இருக்கிறவைகளாய் மாறட்டும், வியாதிகள், பலவீனங்கள் மறையட்டும், தரித்திரங்கள் ஒளியட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும் ஐயா, வியாதி வேதனைகள் மறைந்து ஓடட்டும். அத்துணை தேவைகளையும் குடும்பத்தில் சந்தித்து நடத்துவீராக.
தேவனுடைய ஒத்தாசைக்கு விட்டு கொடுக்கிறோம். துக்கத்தோடு, குழப்பத்தோடு, வேதனையோடு வந்தவர்கள் மனரம்யமாய் எங்கள் குடும்பத்தை ஏமானின் குடும்பத்தை போல கர்த்தர் மாற்றி அமைப்பார் என்ற நம்பிக்கையோடு கடந்து போகட்டும். ஆசீர்வதித்து அனுப்போம். சுகபலமா இந்த ராத்திரி இல்லத்திற்கு போய் நல்ல நித்திரையை கண்டு அதிகாலையில் உம்மை துதிக்கும் துதியோடு எழும்பி உம்மை ஆராதிக்க கிருபை செய்யும். ஆசீர்வதித்து அனுப்போம். துதி கன மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏமானின் குடும்பத்தை போல நம்முடைய குடும்பம் கர்த்தருக்கு ஒரு சாட்சியாக, கர்த்தருக்காக ஒரு வைராக்கியமாக, கர்த்தருடைய ஊழியத்தை எவ்வளவுதான் உலக வேலை இருந்தாலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற குடும்பமாக நம் குடும்பத்தை கர்த்தர் மாற்றுவாராக. அல்லேலூயா. 17 பிள்ளைகளும் நல்ல மணிகளாக கர்த்தருக்காக நிற்பதற்கு கர்த்தர் ஏமானின் குடும்பத்தை பயன்படுத்தினார். கர்த்தர் பட்சத்தில் அவங்க நின்றாங்க. அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு யார் பட்சத்தில் நிற்கிறோம்? உலகத்தின் பட்சத்திலேயா? கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார்? எனக்கு அருமையானவர்களை, நல்ல ஒரு சத்தியத்தை இந்த நாளிலே நம்மத்திலே வந்து இந்த நாளிலே நம்மத்திலே பகிர்ந்து கொடுத்த அருமையான உதயகுமார் ஐயா அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக எங்கள் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாளைக்கு காலையில் உபவாச கூட்டம் இருக்குது. காலையில் 10 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் உபவாச கூட்டம் இருக்குது. 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் ஜெபம். 11 மணியிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை துதி ஆராதனையோடு கூட இருக்குது. நாளைக்கு எல்லாரும் வாங்க, மற்றவங்களை அழைச்சிக்கிட்டு வாங்க. கர்த்தருடைய நாமத்தை நாம் இணைந்து மகிமைப்படுத்துவோம். வருஷத்தில் இந்த கடைசி வருட இறுதி நாட்களில் நம்ம இருக்கிறோம். ஆக ஒரு ஜெபத்தோடு அர்ப்பணிப்போடு நம்மளை ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில் என்ன குறையெல்லாம் இருக்குதப்பா, புதிய கிருபைகளை பலனை நான் பெற்றுக்கொள்ளணுமே, இன்னும் என் வாழ்க்கையில் தடையாக இருக்குது, பிள்ளைங்க வாழ்க்கையில் அற்புதத்தை பார்க்க முடியலை, ஏதோ ஒரு குறை, ஏதோ ஒரு கஷ்டம், ஆண்டவருடைய சமூகத்தில் தேடி வாங்க, அர்ப்பணித்து வாங்க, மற்றவங்களை அழைச்சிக்கிட்டு வாங்க. நாளைக்கு காலையில் 10 மணியிலிருந்து நம்முடைய ஆலயத்தில் உபவாச கூட்டம் நடைபெறும். அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். அதே போல் நாளைக்கு மாலை 6:30க்கு சரியாக ஆரம்பிக்கப்படும். நீங்கள் சீக்கிரமாக வாங்க. நாளைக்கு கடைசி நாள் கூட்டம், வந்து கலந்து கொள்ளுங்கள். புதிய வருடத்திற்குள்ளே நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக இந்த கூட்டம் யாரோ ஒருத்தருக்கு பாஸ்டர் ரெடி பண்ணுறாருன்னு நினச்சிக்கிட்டு வீட்டில் இருந்துடாதுங்க. இந்த பாஸ்டர் நினச்சா வீட்டில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், அப்படி தானே? இன்றைக்கி காலையில் இருந்தே இன்றைக்கி 4 மணிக்கு எந்திரிச்சோம். இன்றைக்கி விழுப்புரம் சர்ச்சினுடைய காங்கிரீட் பணிகள், அதிலிருந்து அப்படி தொடர்ச்சியாக இன்றைக்கி வேலை. பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக நம்ம ஓடுவதற்கு அவர் நமக்கு பலனை தருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இது நமக்கான கூட்டங்கள், யாரோ ஒருத்தருக்கு அப்படின்னு நினைக்காம என் குடும்பத்துக்காக பிள்ளைகள் எல்லாம் அழைச்சிக்கிட்டு வாங்க. நாளைக்கு ஈவினிங்கில் வாங்க. பகலில் முடிஞ்சவங்க எல்லாரும் பகலில் வாங்க, கலந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமத்தை நாம் ஒருமித்து உயர்த்துவோம். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த கூட்டங்களுக்காக ஜெபியுங்க. இந்த கூட்டத்தின் தேவைகளுக்காக நீங்கள் உற்சாகத்தோடு ஊழியத்தில் பங்கெடுங்க. கர்த்தர் நம் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. நம் யாவரும் எழுந்து நின்று, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர் என்ற பாடலை நாம் எழுந்து நின்று பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாம் யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியத்திற்காக, இந்த கூட்டங்களினுடைய தேவைகளுக்காக நாம் உற்சாகத்தோடு காணிக்கைகளை நாம் ஆண்டவருக்காக படைப்போம்.
காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றே, என் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றே, நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே, நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, முன்னும் இன்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே, தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே, தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஜெபிப்போம். தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆம் ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் எங்கள் குடும்பம் ஏமானின் குடும்பத்தை போல இருக்கிறதா அல்லது ஆமானுடைய குடும்பத்தை போல இருக்கிறதா? நல்ல மணியாயிருக்கிறதா, பதராயிருக்கிறதா? எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் இந்த வருடத்தின் இந்த கடைசி வாரத்தில் நாங்கள் உம்முடைய பாதபடியிலே வந்து அமர்ந்து ஆண்டவரே உம்முடைய திரு வார்த்தைகளின் மூலமாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கவும், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள் பொறுப்புகளை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கவும், நாங்கள் எதிலே நாங்கள் தவறி இருக்கிறோமோ
அதை நாங்கள் சரிப்படுத்தி கொள்வதற்காக இப்படிப்பட்ட இந்த விலையேற பெற்ற நாட்களை எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, உம்முடைய வேத வசனத்தின் வெளிச்சத்தில் எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க நீங்கள் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த கூடுகையை, இந்த ஆண்டவரே ஆராதனையை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தந்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே எங்கள் நடுவிலே உம்முடைய ஊழியக்காரரை கொண்டு வந்து பயன்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, இதன் மூலமாய் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஆண்டவரை நாங்கள் உட்கொண்டிருக்கிறோம் ஐயா. வசனங்களினால் ஆண்டவரை போஷிக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த சிந்தனையோடு நாங்கள் கடந்து செல்லவும் ஆண்டவரே நாங்கள் சரிப்படுத்தி கொள்ளவும் ஆண்டவர் நாளைய கூட்டங்களிலும் உபவாச கூட்டங்களிலும் நாங்கள் உற்சாகத்தோடு பங்கெடுக்கவும் மற்ற அநேக மக்களை நாங்கள் அழைத்து வரவும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை தாரும். உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் வழி நடத்தும் ஆண்டவரே, எங்களோடு பேசும், பெரிய காரியங்களை செய்யும். படைக்கப்பட்ட காணிக்கை உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். ஆசீர்வதியும். உம்முடைய ஊழியத்திற்காக உம்முடைய பிள்ளைகள் படைத்திருக்கிறார்கள். பல மடங்காய் திரும்ப பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். எங்களுடைய கரத்திலே தாழ்த்துகிறோம் ஐயா. தொடர்ந்து நடத்தி செல்லும். எல்லா துதி கனம் மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் இனி வரும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.